போரூர் மவுண்ட் பகுதியில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது கற்கள் விழுந்து வாகனங்கள் சேதமடைந்திருக்கிறது. மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது மேலிருந்து சொகுசு காரின் மீது கற்கள் விழுந்து சேதம் ஏற்பட்டிருக்கிறது. நூலிலையில் வாகன ஓட்டிகள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். விவரங்களோடு நமது செய்தியாளர் பரத் இணைந்திருக்கிறார். பரத், எப்படி இந்த விபத்து நடந்தது? அங்க வாகன ஓட்டிகளுக்கு ஏதேனும் பிரச்சனையா? எப்படி சூழல் இருக்கு அங்க? போரூர் பூந்தமல்லி அடிய மெட்ரோ ரயில் பணியானது முடியும் தருவாயில் இருக்கிறது. அடுத்த ஒரு சில மாதங்களில் அது திறக்கும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலையில் இந்த பகுதியில் வாகனங்கள் சென்றிருக்கும் போது திடீரென மெட்ரோ ரயில் பணியின் போது மேலிருந்து கற்கள் கொட்டியதாக கூறப்படுகிறது. இதில் சொகுசு கார் ஒன்று சேதமடைந்திருக்கிறது. போரூரை சேர்ந்த துரை சேர்மன் என்பவர் போரூரில் இருந்து ஐயப்பன் நாங்கள் சென்றிருக்கிறார் அவரது சொகுசு காரில். அப்போது வாகனமானது இந்த ராமச்சந்திரா மருத்துவமனையை கடக்கும் போது மேலிருந்து மெட்ரோ ரயில் பணியின் போது மேலிருந்து கற்கள் கொட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அவரது கார் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய முன்பக்க கண்ணாடியும் அதன் ரூப் கண்ணாடிகளும் உடைந்திருக்கின்றன. உடனடியாக அவரை காரை நிறுத்தியிருக்கிறார். யாரும் அதனை கண்டுகொள்ளாததால் குறிப்பாக மெட்ரோ ரயில் அந்த கட்டுமான பணியை கண்டுகொள்ளாததால் சாலையிலே காரை வழிமறித்து நிறுத்திருக்கிறார். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அருகே இருக்க காவல்துறையினர் அவர் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு தற்போது காரை ஓரமாக நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் அந்த கார் மட்டுமில்லாமல் அருகே இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களும் பயணித்திருக்கிறது. அவர்கள் மேலும் இந்த கற்கள் நூலிலேயே தப்பியிருக்கிறது. இதனால் அவர்களுக்கு எந்த சேதமும் அடையவில்லை. தொடர்ந்து இது போன்ற விபத்துகள் ஏற்படாதவாறு பணியினை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.